வெரித்தாஸ் தமிழ் பணி நேயர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இறைவேண்டல் ஆண்டு எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இந்த யூபிலி ஆண்டை துவங்கி பயணித்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, கத்தோலிக்க திரு அவையின் வழிபாட்டில் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பெருவிழாக்களும் விழாக்களுமாக இருக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு அதிகமான விழாக்கள் என்பது நமது அன்னையாம் கன்னி மரியாளுக்கே உண்டு. 4 பெருவிழாக்கள், 3 விழாக்கள், 5 கட்டாய நினைவு கொண்டாட்டங்கள், 6 விருப்ப நினைவு கொண்டாட்டங்கள் என்று 18 விழாக்களும் பெருவிழாக்களும் கொண்டாட்டங்களுமாக ஆண்டு முழுவதுமாக அன்னையை நாம் சிறப்பிக்கின்றோம். அதுபோக மே மாதம் முழுவதுமாக வணக்க மாதம் என்றும், அக்டோபர் மாதம் முழுவதுமாக ஜெபமாலை அன்னையின் மாதம் என்றும் நாம் சிறப்பிக்கின்றோம், ஜெபிக்கின்றோம், கொண்டாடுகின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி அன்னை மரியாள் லூர்து நகரில் காட்சி கொடுத்த தினத்தை நாம் சிறப்பிக்கின்றோம், நினைவு கூறுகின்றோம். அதிலிருந்து பாடங்களை நாம் கற்றுக்கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, திருச்சபையில் துவக்க காலத்திலிருந்து அன்னை மரியாள் மாசு மறுவில்லாமல் பிறந்தவள், அவள் அமல உற்பவியாக உற்பவித்தவள் என்ற கருத்து விசுவாச அடிப்படையிலே பரவி வந்தது. ஆனால் திருச்சபை 1854ஆம் ஆண்டு அன்று இருந்த திருத்தந்தை 9ஆம் பயஸ், அதாவது 9ஆம் பத்திநாதரால் பகிரங்கமாக உலகிற்கு அறிவிக்கப்பட்டது. அன்னை மரியாள் அமல உற்பவி, அன்னை மரியாள் பாவ மாசு ஏதும் இல்லாமல் கருவுற்றாள் என்கின்ற ஒரு நம்பிக்கையின் அறிக்கை. இந்த ஒரு அறிக்கையை உறுதி செய்வதன் வழியாக அன்னை மரியாளே 14 வயது நிரம்பிய பெர்னடித் சுபேருஸ் என்கின்ற ஒரு இளம் பெண்ணுக்கு அன்னை மரியாள் காட்சி தருகின்றார். பிரெயின்ஸ் என்கின்ற மலை குன்றுகள் நிறைந்த பகுதி, லூர்து நகர் என்கின்ற சிற்றூர், அங்கே மார்சபில்ஸ் என்கின்ற ஒரு குகை, அந்த குகையிலே அன்னை மரியாள் இந்த 14 வயது நிரம்பிய சிறுமிக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அவளோடு ஜெபித்தாள், அவளோடு உரையாடினாள். ஆக பிப்ரவரி 11ஆம் தேதி 1858ஆம் ஆண்டு துவங்கிய இந்த காட்சி மீண்டும் பிப்ரவரி 14ஆம் தேதி, பிப்ரவரி 18ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 4ஆம் தேதி வரை ஏகக்குரிய 13 முறை அன்னை இந்த நாட்களிலே காட்சி கொடுத்தார். மீண்டும் மார்ச் மாதம் 25ஆம் தேதி சிறப்பாக தாயாம் திருச்சபை அன்னை மரியாள் அவளுக்கு கப்ரியேல் தூதர் இயேசுவின் பிறப்பின் செய்தியை அறிவித்து அன்னை மரியாளின் ஒப்புதலை பெற்ற ஒரு விழாவை பெருவிழாவாக கொண்டாடுகின்ற அந்த நாளிலே இந்த 14 வயது நிரம்பிய சிறுமி பெர்னடித் சுபேருஸ் அன்னை மரியாளை பார்த்து, உங்கள் பெயர் என்ன என்று கேட்டார். அதற்கு அன்னை மரியாள் சொன்ன பதில் தனது பெயர் மரியாள் என்று அல்ல, நாமே அமல உற்பவம் என்று, நான் அமல உற்பவி என்று, நான் பாவ மாசு ஏதும் இல்லாமல் உற்பவித்தவள் என்ற பெயரை தான் அந்த சிறுமிக்கு அறிவித்தாள். அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாள் இந்த பெர்னடித்திற்கு என்ன சொன்னாள் என்றால், பாருங்கள், ஜெபம் செய்ய வேண்டும், ஒருத்தல் செய்ய வேண்டும், பாவிகள் மனமாற நாம் ஜெபிக்க வேண்டும், இந்த காட்சி கொடுக்கப்பட்ட இடத்திலே ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும், மக்கள் இங்கு ஒன்றாக வழிபாடு நடத்த வேண்டும், மக்கள் ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு படிப்பினையை அன்னை மரியாள் அறிவித்தார். ஆக இந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதி காட்சி கொடுத்து, பிறகு ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி காட்சி கொடுத்து, இறுதியாக ஜூலை மாதம் 16ஆம் தேதியோடு தனது காட்சியை நிறுத்தி கொண்டார். ஏகக்குறைய பிப்ரவரி 11ஆம் தேதியிலிருந்து ஜூலை 16ஆம் தேதி வரை 1858ஆம் ஆண்டிலே 18 முறை அன்னை மரியாள் இந்த சிறுமி பெர்னடித் சுபேருஸுக்கு காட்சி கொடுத்து மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கின்றார்.
அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாள் இந்த பெர்னதத்திற்கு காட்சி கொடுத்த பொழுது அவள் அணிந்திருந்த உடை என்ன என்றால் ஒரு வெண்ணிற அங்கி. அவள் இடுப்பில் ஒரு நீல நிற ஒரு துகிலும் கட்டியிருந்தாள் என்று சொல்லப்படுகின்றது. அன்னை மரியாளின் அந்த வெண்ணிற அங்கி எதை குறிக்கின்றது? அவள் பாவ மாசு ஏதும் இல்லாமல் உற்பவித்தவள் என்பதின் அடையாளமாகவும், அந்த நீல நிறம் எதை குறிக்கின்றது என்றால் அவள் கன்னிமையாயிருந்தும் தாய்மை பேற்றை அடைந்தவள் என்ற ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்துவதாக நான் பார்க்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இன்று கிறிஸ்தவர்களிலே வேளாங்கண்ணி அன்னை, சகாய அன்னை, பூண்டி அன்னை, கார்மேல் அன்னை, கௌதலூபி அன்னை, துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னை என்று எண்ணற்ற அன்னை இருக்கின்றார்கள். மக்கள் மனதிலே ஒரே குழப்பம். பல நேரத்தில் இந்த அன்னைதான் என்று பலர் வாதாடுவார்கள். அன்பார்ந்தவர்களே, அன்னை ஒன்றுதான். அன்னை எல்லோருக்கும் ஒரே அம்மாதான். அவள் பட இளங்களிலே காட்சி தருவதினாலே அந்த பெயர்களால் அவளை நாம் அழைக்கின்றோம், பெருமைப்படுத்துகின்றோம். அப்படிதான் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதியை லூர்து நகரில் காட்சி கொடுத்த இயேசுவின் அன்னை, நம் அனைவருக்கும் அன்னை, இறைவனின் அன்னையை நாம் பெருமைப்படுத்துகின்றோம். அவள் அன்று பெர்னதத்திற்கு சொன்ன அதே படிப்பினை தான் இன்று நமக்கும் சொல்கின்றாள். ஜெபிக்க வேண்டும், ஜெபத்தோடு கூடிய ஒருத்தல் இருக்க வேண்டும், பாவிகள் மனமாற வேண்டும், நாம் இருக்கின்ற இடமே ஆலயமாக மாற வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த பெர்னதத் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி 1844ஆம் ஆண்டு பிறந்து ஏகக்குறைய 35 ஆண்டுகள் தான் உயிர் வாழ்ந்தாள். அன்னை இந்த பெர்னதத்திற்கு சொன்ன ஒரு வார்த்தை, இந்த உலக வாழ்க்கையில் நீர் விரும்புகின்ற மகிழ்ச்சி உனக்கு கிடைக்காது, ஆனால் மறு உலகில் நிலையான மகிழ்ச்சி உனக்கு நிரந்தரமாக இருக்கும் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்தாள். அதேபோல்தான் 1933ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி தாயாம் திருச்சபை இந்த பெர்னதத்தை புனிதையாக உயர்த்தி இருக்கின்றது. இவளின் உடல் இன்றும் அழியாமல் இருக்கின்றது. ஆக அன்னையின் மீது கொண்ட பக்தியை நாம் வளர்த்து கொள்வோம். அன்னை நமக்கு கொடுத்த அந்த படிப்பினையை நாம் வாழ்வாக்குவதற்காக தொடர்ந்து அந்த அன்னையிடத்திலே வரம் கேட்போம். அந்த அன்னை நமக்காக பரிந்து பேசட்டும். ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.